ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள், நீ அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை பார்த்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய சகோதரர். என்ன தெரியுமா சொன்னார்? பேத்து அனஸ் ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் செய்றாங்க, ஹஜ்ரத் முஆத் இப்னு ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் அவுஃபை பார்த்து சொன்னாரே, ஸஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அல்லாஹ் எனக்கு பெரிய செல்வத்தை தந்திருக்கிறான், எனக்கு காணி பூமிகள் இருக்கிறது, அதுல அரவாசி உங்களுக்கு தந்துட்டேன். லக்கது நாசப்து, நான் ரெண்டாக பிரிச்சு உங்களுக்கு அரவாசி எனக்கு அரவாசி. இந்த காணியில, இந்த தோப்புல, இந்த பணத்துல, இந்த செல்வத்துல எனக்கு 2 மனைவி இருக்கிறாங்க. உங்களுக்கு விருப்பம் உண்டா? ஒருத்தரை நான் டிவோர்ஸ் பண்ணுவேன், அவளை இதாவுடைய காலத்துக்கு பிறகு உங்களுக்கு நிக்காவும் செஞ்சு கொள்ள முடியும். இப்ப கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். இப்படி ஒருத்தர் எனக்கு சொன்ன எப்படி இருக்கும்? நான் எதிர்பார்க்கவும் இல்லை, நான் கேட்கவும் இல்லை. எனக்கு ஒருத்தர் சொன்னார், ஹஜ்ரத் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நீங்க ட்ராவல் பண்றீங்க, நீங்க தீனுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, தியாகம் செய்றீங்க, எனவே ஏங்க சொத்து அரவாசம் கொடுத்து தாரேன். எனக்கு ஒருத்தர் சொன்ன எப்படி இருக்கும்? நாங்க சொல்லுவோம், இது அல்லாஹ்வுடைய உதவி, வானத்தால வந்தது. நாங்க சொல்லுவோம், இப்படியும் அல்லாஹ் தாரான், வமை யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜன் வயர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிபு, இந்த ஆயத்தெல்லாம் ஓதுவோம். ஆனா அந்த ஆயத்தை அப்துர் ரஹ்மான் ஓதல்ல. அன்பு மாணவ செல்வங்களே, இந்த ஹதீஸை பெறட்டுங்க வாழ்க்கைக்கு. அவர் அந்த ஆயத்தை ஓதல்ல, வமை யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும். அந்த ஆயத்தை ஓதல்ல. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? பாரக்கல்லாஹு லக ஃபீ மாலிக வ அஹ்லிக். அப்துர் ரஹ்மான் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனியுங்கள். பாரக்கல்லாஹு லக ஃபீ மாலிக வ அஹ்லிக். ஸஅத் இப்னு ரபீஅ, உன்னுடைய பணத்திலும் உன்னுடைய செல்வத்திலும் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. துல்லனி அல சூக், எனக்கு பஜார காட்டித்தான். என்ற கை இருக்கிறது. அந்த அதிசி விளக்க சொல்லக்கூடிய ஒரு நவீன காலத்து உலமா சொல்றாரு, அவர் என்ன தெரியுமா உணர்ந்தாரு? ஜாஹிலியா காலத்திலே கீழே போகாத கையை இஸ்லாத்தில் எப்படி கீழே வைப்பது? இஸ்லாத்தில் எப்படி கீழே வைப்பது? கண்ணியமிக்க உலமாக்களுக்கு சொல்லுகின்றேன், ஏதாவது ஒரு தொழில் நடவடிக்கையில் இறங்கி விடுங்கள், தொழில் செய்யுங்கள். நீங்கள் நினைச்சுக் கொள்ள வேணும், இந்த துல்லனி அல சூக் என்ற வார்த்தையை சொன்னது பத்ர் யுத்தத்துக்கு பிறகு இல்ல, பத்ர் யுத்தத்துக்கு முந்தி, இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலம். உங்களுக்கு மிக பணிவாக சொல்லிவிட்டு கடைசியாக ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவுடைய ஒரு கவியை, ஒரு ஷிஅரை கிஃப்டாக தந்துட்டு போக விரும்புகின்றேன். இமாம் ஷாஃபி சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ரஅய்துல் கனாஅத ரஅஸல் கினா, ரஅய்துல் கனாஅத ரஅஸல் கினா ஃபஸிர்து பிஅதியாலிஹா முத்தமஸ்ஸிகு, ஃபஸிர்து பிஅதியாலிஹா முத்தமஸ்ஸிகு ஃபலா ذا يراني على بابه ولا ذا يراني به منهمك، فلا ذا يراني على بابه فلا ذا يراني به منهمك، فصرت غنيا بلا درهم، فصرت غنيا بلا درهم، أمر على الناس شبه الملك، أمر على الناس شبه الملك. சொன்னாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, أمر على الناس شبه الملك فصرت غنيا بلا درهم. என்னிடத்துல பணம் இல்ல, என்னிடத்துல செல்வம் இல்ல, ஆனா நான் பணக்காரன். அமுர்ரு அலன் நாசி, மக்களுக்கு மத்தியில் நடந்து போவேன். ஷிபுல் மலிக், அரசர்கள் நடந்து போகக்கூடிய அதே நடையை நாடும் மக்களுக்கு மத்தியில் நடந்து போவேன். ஏனென்றால் என்னிடத்தில் போதும் என்ற மனப்பான்மை இருந்தது என்று சொல்லி இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே பட்டம் பெற்று போகக்கூடிய சங்கையான கண்ணியமான உலமாக்களிடத்தில் மிக வினயமாக வேண்டிக் கொள்கின்றேன். இந்த கருத்துக்களை ஏதாவது ஒரு தொழில் செய்ய வேண்டும், ஊதியம் செய்ய வேண்டும், மக்களை வாழ வைக்க வேண்டும், மக்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும், மக்களுடைய ஆகக்கூடிய வாழ்வு நல்லதாக இருக்க முயற்சிக்க வேண்டும். இவைகள் அனைத்தும் எங்களுடைய பொறுப்பு. பாடசாலைகள் ஊடாகத்தான் தீன் பணி செய்ய முடியும், பாடசாலைகள் ஊடாகத்தான் நல்லது செய்ய முடியும் என்பதை மீண்டும் ஒருமுறை ஊண்டி சொல்ல விரும்புகின்றேன். எனவே பாடசாலைகளுக்குள்ள போய், பல்கலைக்கழகங்களுக்குள்ளே போய் ஆலிம்களாக இருந்து, உலமாக்களாக இருந்து, தாடி நிறைய வைத்தவர்கள், அழகான சூரத்தில் உள்ளவர்களாக இருந்து தீன் பணி செய்து, பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், ஏன் பல்கலைக்கழகத்துக்கு போய் பாருங்களே பார்ப்போம். பிக்குகள், பௌத்த பிக்குகள் அங்கே எப்படி வருகிறார்கள், எந்த உடை உடுத்து வருகிறார்கள், அவர்களுடைய காவி உடை அவர்களுக்கு ஒரு பெருமை.
அந்த காவி உடையை அவர்கள் ஒரு நாள் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். ஏன் எங்களுடைய உலமாக்களுக்கு அப்படி இருக்க முடியாது. எனவே மிக வினயமாக, மிக அன்பாக, மிக இரக்கமாக ஒரு சில கருத்துக்களை பதிவு செய்தேன். இந்த கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்ட ஒரே ஒரு நோக்கம், எங்களுடைய நாட்டினுடைய முஸ்லிம்களுடைய இஸ்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றிருந்தால் இஸ்லாம் பாடம், டிசி ஓலவல் இஸ்லாம் பாடம் இந்த நாட்டில் சரளமயப்படுத்தப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்டு அனைவரும் அதை படிக்க வேண்டும், அதில் உள்ளவைகளை விளங்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும், வாழ்க்கைக்காக படிக்க வேண்டும். இந்த விடயங்களை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பெரும் பெரும் குற்றவாளிகளாக மாறிவிடுவோம். இல்மு அறிவு தேக்க நிலைக்கு போய்விடும். மதரசாக்களை மக்கள் வெறுக்க ஆரம்பித்து விடுவார்கள். அதற்குரிய சான்றிதழ்களை நாங்கள் இப்பொழுது நாட்டில் கண்டுகொண்டிருக்கிறோம். இந்த சபையில பதிவு செய்கின்றேன். எங்களுடைய நாட்டில் கடந்த 10 வருடங்களுக்குள்ள திறக்கப்பட்ட மதரசாக்களை விடவும் மூடப்பட்ட மதரசாக்கள் எண்ணிக்கை கூட கடந்த 10 வருட காலத்தில் நாட்டில் திறக்கப்பட்ட மதரசாக்களை விடவும் மூடப்பட்ட மதரசாக்கள் கூட என்பதை மறந்து விடாதீர்கள். நான் பேர் சொல்லுவேன், அது பொருத்தமில்லை. பேர் சொல்லுவேன். கிழக்கு மாகாணம் தொட்டு தென்கிழக்கு வரைக்கும் சொல்லுவேன், தென் மாகாணம் வரைக்கும் சொல்லுவேன். என்னென்ன மதரசாக்கள் மூடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு மதரசாக்களுடைய கல்வி சமூகமயப்படுத்தப்பட வேண்டும். உங்களுடைய எதிர்காலம் நல்லதாக அமைய வேண்டும். உங்களை நீங்கள் வளர்த்துக் கொண்டு வீரநடை போட்டு சமூகத்துக்கு சேவை செய்து தபலீக் இஸ்லாத்துக்கும் இந்த சம்மாந்துறை மண்ணுக்கும் பேர் சேர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை உங்களுக்கு விட்டு விடைபெறுகின்றேன். சந்தர்ப்பத்தை அமைத்து தந்த நிர்வாக சபை உறுப்பினர்களுக்கும் மதரசாவுடைய உஸ்தாதுமார்களுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி